இனிய காலை வணக்கம். நவுலவதை தில்லத்தேவன் லண்டனிலிருந்து. வளை 727வது வளை என்று சொன்னால் வளைந்து செல்லும் மரங்களை பார்க்கின்றோம், வளைந்து செல்லும் கொடிகளை எல்லாம் பார்க்கின்றோம். வளைந்து செல்லும் போது அதற்குரிய வேலிகளையோ அல்லது கயிறுகளையோ ஏதாவது அதற்கு தேவையானவற்றை கட்டிவிட்டால் அது வளைந்து நெளிந்து செல்லும். மல்லிகை கொடியெல்லாம் வளைந்து செல்வதை பார்க்கலாம். கொடி வகைகள் எல்லாம் நாங்கள் வளையல் போடுவோம் கைக்கு. அது வளைந்து இருப்பதால் கையில் போடுவது இலகுவாக இருக்கும். வளை ஆறு கூட வளைந்து நெளிந்து நீரோட்டம் ஓடிக்கொண்டிருக்கும். அது உத்து பார்த்தால் அதனை அழகாக தெரியும் வளைந்திருப்பது. சில பொருட்கள் கொஞ்சம் நெளிப்பட்டால் அது வளைந்து போயிருக்கென்று சொல்லுவார்கள். வளைந்து இங்கு அகராதி பதங்களாக உத்தரம், சங்கு, புற்று, களங்கம், சாமரை, குவளை எல்லாம் வளைந்திருக்கும். முன்னுணியில் ஒரு கூறாக இருக்கும். அப்போது நாங்கள் சிறுவர்களுக்கு தண்ணி பெருக்குவதற்கு இலகுவாக இருக்கும், அல்ல தண்ணியை வெளியில் ஊற்றுவதற்கு இலகுவாக இருக்கும். உத்தரம் என்று சொன்னால் வீட்டின் மேலே இருக்கும் வளை என்று சொல்லுவார்கள். தீராந்தி வளை என்று சொல்லுவார்கள். அந்த வளையை போட்டுத்தான் மேலே இன்னும் நிறைந்த சிலாகைகளை போட்டு ஓடுகளை கட்டுவது வழக்கம். அந்த வலையிலே தொங்குவது, ஏதாவது தூக்கி விடலாம், அதாவது கரண்டு அதுகளை கொடுக்கலாம். அந்த உத்தரத்தில் சாகிறவர்கள் கூட அதில் உத்தரத்தில் தூக்கு போட்டு சாகிறார்கள். ஒருவருக்கு களங்கம் வரக்கூடாது வாழ்க்கையில். நல்லவை வந்தால் அது புகழாக இருக்கும். இந்த களங்கம் வந்துவிட்டால் அது வாழ்நாள் முழுக்க களங்கப்பட்டபடியே இருக்கும். ஆனால் தண்ணியும் கலக்கிவிட்டால் களங்கம் அடைந்துவிடும். நன்றி, வணக்கம்.